ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்க்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சுவையில் கொத்தமல்லி சாதம் தாங்க செய்ய போகிறோம். கொத்தமல்லி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை கொத்தமல்லி சாதம் செய்துட்டு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட சாதம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 7 பல்லு பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸை தான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கங்க. ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு அந்த தண்டோடவே சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 10லேருந்து 15 புதினாவையும் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு 2 காய்ந்த மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு செவந்து வர வரையும் வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி கையில் உதிர்த்து விட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் நல்லா வதங்கி வர வரையும் இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுதை சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி அலசி ஊற்ற வேணாம். ஜாரில் கையில் நல்லா வலிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் நம்ம பச்சை அரைச்சிருக்கிறோம். இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிக்கங்க. இந்த டைமில் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கும் சேர்த்துட்டு எப்போவே உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளர் அரிசி, பாசுமதி அரிசியை ஊற வச்சுட்டு சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க. அப்போ தான் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 300 கிராம் இருக்குங்க அரிசி. இந்த அரிசியில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ மேலாக்க இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்துக்கங்க. எப்போவுமே வெரைட்டி ரைஸ்க்கு இந்த மாதிரி சாதம் உதிரியாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த சாதம் உடையாமல் இந்த மசாலா எல்லா சாதத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லா சாதத்துலேயும் பரவுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே பாருங்கள் சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த டைமில் மீடியம் சைஸில் ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்குறேங்க. இது கூடவே ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் நெய், ஒரு 7-8 முந்திரி பருப்பை தாளித்து கொட்டிக்கோங்க. கூடவே நாம் பிழிஞ்சு வச்ச லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நெய் மணக்க மணக்க கொத்தமல்லி சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், கொத்தமல்லி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப செய்து கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, சாப்பாடுன்னு செய்யாமல் கொத்தமல்லி சாதம் இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்கள். இதோட ருசிக்கு திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி.